மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், அஞ்சு கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்ஸ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உண்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், எட்டின்ஸ் சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வியாதிகள், கடன், வேலை இல்லாமை, ப்ரொமோஷன் ஆகாமை, டிரான்ஸ்ஃபர் இல்லாமை, அல்லது குழந்தை இல்லாமை, இப்படி பல காரணங்களால் சோர்ந்து போயிருக்கு. முறிந்த ஆவி யார் தாங்க முடியும்? ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் ஈடுபடுவார். இன்றைக்கு அவர் வருவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் கண்ணீரை கண்டிப்பாய் துடைப்பார். அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார், ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை உடனே நடக்காவிட்டால் நிச்சயமாய் நடைபெறும். இளம் சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், இந்த எத்தனை காரியங்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு உங்களை கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அங்கே யோபை சந்தித்த இரட்டிப்பான நன்மையை தந்தார், அவனை ஆசீர்வதித்தார். தாவீது இரட்டை கலைந்து புலம்பலுக்கு பல ஆனந்த தைலத்தை கொடுத்தார். உங்களுக்கும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அருமையான நம்பிக்கை டிவியினுடைய பார்வையாளர்களே, தேவ ஊழியர்களே, உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துறேன். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்பது போல நீங்களும் எங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிகவும் தேவை. உங்கள் ஜெபம்தான் ஆன்மீக நங்கூரம், இந்த ஊழியத்தினுடைய பில்லர்ஸ் என்று சொல்லலாம். அதோடு கூட இந்த டிவி ஊழியங்களை தாங்குங்கள். டிவிக்கே பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், இந்த தமிழ் எல்லாம். ஆனால் அதற்கேற்ற வருமானம் இல்லாதபடினால் நாங்கள் அதை போடுவதில்லை. எங்களுக்கு தேவன் கொடுத்த வரம்புக்குள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உற்சாகத்தோடு எழும்புவீர் என்றால், இந்த ஊழியத்தை தாங்குவீர் என்றால்,
அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சமீபத்தில் அருமையான சகோதரி தன்கிட்ட இருந்த ஒரு கோல்ட் ரிங்கை கொண்டு வந்து டிவியோட எங்களுக்கு கொடுத்தாள். அது கிட்டத்தட்ட ஒரு பவுன் இருக்கும். அவளை நான் விசாரித்தோடைய பிரேயருக்கு பார்க்கும் எங்கள் அழுகே வந்தது. அவளை எழுந்தாள். எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை. பல வருஷத்துக்கு நான் அரேபியாவில் வேலை செய்தேன். அப்பொழுது வாங்கின கோல்டு. உங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஊழியத்தில் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். இது என்னுடைய அருமையான கடைசி பொருள் என்னை போட்டிருந்தாள். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு அருமையான குடும்பம் சொன்னார்கள், தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லை, இருந்தாலும் சிறுக சிறுக சேர்த்து வைத்து அவர் ஊழியத்தை தாங்கினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, சோர்ந்து போறவங்களுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகப்படுகிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் சோர்ந்து போனதையும் அவருடைய தேவன் எப்படி ஆறுதல் படுத்தினார் என்பதையும் குறித்து நாம் பார்க்கிறோம். சோர்வுகள் அநேகருக்கு வரத்தான் செய்கிறது. உதாரணமாக நம்முடைய முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் தன்னுடைய மூத்த மகன் தம்பியை கொலை செய்யும் போது எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் கர்த்தரை ஆறுதல் படுத்த சேத்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். அதே போல லாமைக்கு தன்னுடைய குமாரனை பெற்ற போது பயங்கரமான வேலைகளில் நம்மை ஆறுதல் படுத்த கர்த்தர் நோவாவை கொடுத்தார் என்று சொல்கிறார். அதே போல ஆகார் விரட்டப்பட்ட போது வனாந்தரத்தில் பிள்ளை சாரை பார்க்க முடிஞ்சு சத்தம் போட்டு அழுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல சிம்சோனும் சோர்வுற்று கண்கள் பிடுங்கப்பட்டு அங்கே மாவரைக்கும் அழுகிறதை நாம் பார்க்கிறோம், வேதனைப்படுவதை பார்க்கிறோம். தாவீதனுடைய குடும்பம் எல்லாம் பறிபோன போது அவனும் அவனோடு இருந்தவர்கள் மேலே நெருக்கம் வரைக்கும் அழுதை பார்க்கிறோம், அழுததை வேதனைப்படுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தம்மை பின்பற்றின மக்கள் 3 நாள் இரவும் பகலும் கூட அதை பார்த்து அவள் பட்டினியாக இருக்கார்கள், வழி வெகு தூரம் வந்திருக்கார்கள், சிலர் வந்திருக்கார்கள், அவர்கள் மிகவும் சோர்ந்து போவான்னு சொல்லி அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்களுக்கும் 22,000 டோட்டல் மக்களுக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவ மனுஷர்கள் சோர்ந்து போவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல சோர்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த சோர்வின் டைமில் தான் கர்த்தர் நமக்கு உதவுகிறார். அவர் சோர்வு உற்றவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவமில்லாத சத்துவத்தை பெருகப்படுகிறார். உடலில் சோர்வு. என்னுடைய பேரன் சிறு வயதிலே மரித்து மறுபடியும் 8 மணி நேரம் கழித்து கர்த்தரால் உயிர் பெற்றான். தேவ ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டான். ஆனால் சிறு வயதிலே அவனுக்கு சிஎம்சியில் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் அவனை பார்ப்பேன். எல்லா இடத்திலும் ஊசிகளும் குழாய்களும் இருக்கும். அவன் எழும்ப வேண்டும் நினைப்பான், அசைக்க வேண்டும் நினைப்பான். அப்பொழுது பலவீனமாய் அந்த குழாய்களோடு கூட அந்த டியூப்ஸ் அந்த ஊசிகளோடு கூட அப்படி விழுந்துடுவான். நான் இதை பார்க்கும்போது அழுவேன். இயேசுப்பாடுன்னு சொல்லுவேன், கர்த்தாவே என் பேரனுக்கா இப்படி, குழந்தைக்கா இப்படி கத்துவதற்கு பலன் வராது, அதற்கு பதிலாக எனக்கு வரட்டுமே என்று நான் அழுத நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டவனை சுகமாக்கினார். அதே போலதான் நான் சிறு வயதிலே கொடுமையான அடிகளுக்கும் தண்டனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட போது என்ற இருக்கிறாரா, அன்புள்ள ஆண்டவர் இருக்காரா, இவளை கேட்பதற்கு ஆள் இல்லையா என்று சொல்லி சத்தம் போட்டு அழுத நாட்கள் உண்டு. நான் எப்படி ஏதோ சும்மா கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தள்ளி விட்டுருவாங்க. எத்தனை நாள் அடி மேலே அடி, அடி மேலே அடி. எத்தனை முறை நான் தற்கொலை முயற்சித்தேன். என் உளம் சோர்ந்து போன கடவுளே இல்லை என்கிற ஸ்தானத்திற்கு நான் வந்தேன். இட்ஸ் ஆல் ஹம்பக்ஸ் என்று நான் நினைத்தேன். அதே போல தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகிறார்கள். ஒரு சமயத்தில் ஒரு 6 வயது பையனுக்கு சரீரம் கெட்டு விட்டது. அவன் அப்படியே விழுகிறான். டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு முறை பார்க்கும்போது அப்படியே சோர்ந்து விழுகிறான். ஐயா, நான் மரித்து விட வேண்டும் என்று சொல்லி கதறுகிறான். எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படித்தான் பலர் சோர்ந்து போய் வாழ்க்கையில் தற்கொலையும் கூட செய்கிறார்கள், அல்லது பைத்தியமானார்கள், அல்லது தேவனை தேடாமற் போகிறார்கள், சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், சத்துவத்தை பெருக பண்ணுவேன். நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். விசேஷமாக தேவனுடைய அடிகளால் சோர்ந்து போனவர்கள்
சங்கீதம் 39:10 படி அவருடைய தண்டனை நிமித்தம் சோர்ந்து போனவர்கள். யோபை அநியாயமாக சவுல் சொன்னார். யோபு 5:17-19 தேவன் தண்டிக்கிறார், உண்மை காயம் கட்டுகிறார், அடிக்கிறார் எல்லாம் சொன்னார்கள். அதே போல தான் தாவீது சொன்னான். சங்கீதம் 119 67 71 72 கர்த்தர் சிட்சிப்பதை குறித்து சொல்கிறார். உமது அடிகளால் நான் சோர்ந்து போனேன். நான் செய்த பாவத்து நிமித்தம், இன்னொருடைய புருஷனை கொலை செய்த நிமித்தம், மனைவி அபகரித்த நிமித்தம் நீர் என்னை வெறுங்காலாக போடுகிறீர் என சத்தமிட்டு அழுவதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 15:30 வெறுங்காலாய் புழுதி அழித்து போட்டு அவன் நடப்பதை பார்க்கிறோம். ஒரு நிமிஷத்தில் செய்த அக்கிரமத்திற்காக, பாவத்திற்காக எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறார். 3 குமாரனை இழக்கிறார். அவனைப் போல யார் தேவனுடைய தண்டனை அனுபவித்திருப்பார்? தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார்னு சொல்லி எபிரேயர் 12:5-10 பார்க்கிறோம். பயங்கரமான தண்டனை அவன் அனுபவிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை காயம் கட்டினார், அவனை தேற்றினார், அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தினார். அவன் மனம் திரும்பின போது அவனை பார்த்து என் தாசனாகிய தாவீதே என்று சொல்லி அவன் அழைத்தார். என் இதயத்துக்கு ஏற்றென்று அழைத்தார். என் கிருபை விட்டு அப்புறப்படுத்த மாட்டேன் என்று தேவன் சொன்னார். அதுபோலதான் பிரியமான தெய்வ ஜனமே, உங்களுக்கும் அவர் தத்துவத்தை பெருக பண்ணுவார். அருமையான சிம்சோன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான தெய்வ மனுஷன். தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியம் செய்ய வைத்த ஒரு பெண்ணி நிமித்தம் ஏமாற்றப்பட்டு தன் பலனை இழந்து போனான். அவன் கண்களை பிடுங்கினார்கள். pluck out the eyes. இந்த ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும்போது பெரிய மாவரைக்கிற இயந்திரக்கல்லை வைத்து அவனை அரைக்க வைத்தால், வேடிக்கை பார்த்தால் சிரித்தார்கள், கிண்டல் அடித்தார்கள், அடித்தார்கள் சாட்டையால். அவன் மனம் சோர்ந்து போய், தேவனே இந்த ஒரு விசை என் 2 கண்களுக்கு அவன் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அழுவதை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்தார்? மீண்டும் அவனுக்கு பலனை கொடுத்தார். மத்தியில் இருக்க 2 பெரிய தூணை பிடித்து இழுக்கிறார். அங்கே கட்டடம் விழுகிறது. 3000 பேரும் இறந்து போகிறார்கள். ஆம் தெய்வ ஜனமே, தண்டனையினால் அவதிப்படுகிறீர்களா? இன்று கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அவருடைய இரத்தம் நமக்கு போதுமா? எத்தனை முறை நீங்கள் தவறு செய்தால் உங்கள் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. அதோடு அந்த தவற்றை செய்யாதபடி தேவன் உங்களை பலப்படுத்தும்படி நீங்கள் கேளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிச்சயமாய் செய்வார். உங்களை கலங்கடிக்க மாட்டார். 2வது நாம் பார்க்கிறோம், பிசாசுகள் ஒரு மனிதனை தாக்கும் போது அவர்கள் சோர்ந்து போவதை பார்க்கிறோம். மார்க் 9:18 பாருங்கள். அநேக தரம் சிறு வயது முதல் பிசாசுகளை அலைக்கழிக்கிறது, தண்ணீரில் போட்டு விடுகிறது, தரையில் போட்டு விடுகிறது, நெருப்பில் போடுகிறது. அவன் கன்வல்ஷன் வந்து அப்படி துடிக்கிறான். அவனை பார்க்க பாவமாக இருக்கிறது. நல்ல தகப்பன் நான், எவ்வளவு செலவழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவன் அவதிப்படுவதை பார்க்கும் கண்ணீர் வருது. உம்முடைய சீசனத்தில் கொண்டு வந்தேன், பிரயோஜனம் இல்லை. நீ ஏதாவது செய்ய முடியுமா என்று அழுவதை பார்க்கிறோம். ஆமல்லவா? இன்றைக்கு எத்தனை வீட்டில் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. பிளட் கேன்சர்னால, ஹார்ட் ப்ராப்ளம், வேல் ப்ராப்ளத்தினால, பலவிதமான சங்கடங்கள், செரிபரல் ப்ராப்ளம் மற்றும் இம்மெச்சூர் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்பார். பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமார் வெளிப்பட்டார். எனவே பிசாசின் கிரியை அவர் அழிப்பார், கண்டிப்பாக அழிப்பார். உங்களை கைவிட மாட்டார். 3 பிள்ளைகளுக்கு தாய் உருண்டோடினாள். தன்னுடைய 3 பசங்களையும் சேர்த்து அவளையும் சேர்த்து இழுத்து பிடித்து எல்லாரும் உருண்டு கொண்டிருந்தார்கள். தகப்பனோ கண்ணீர் விட்டு அழுதார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. பிரதர் பாருங்க பிரதர், இந்த அம்மா என்னைக்கு கட்டினா முதல் குழந்தை பிறந்ததோ அன்னை இருந்து என்ன பிசாசம் தெரியல, இப்படி அடிக்கடி உருளுவான். உருளுது மட்டும் இல்லை, சட்டி பானையெல்லாம் தூக்கி எறிவான், என்ன அடிப்பான், என்ன விளாசு நான் ஓடியே போயிடுவேன். அந்த 3 பசங்களை பிடிச்சி கன்னத்தை கிழிப்பான், கட்டிப்பான் தொடையில். என்ன பண்ணுவானே தெரியாது. எவ்வளவோ அடக்க முயற்சித்தோம், சங்கிலாலே கட்டினோம், ஆனாலும் விடுதலை இல்லை பிரதர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி உங்கள் மீட்டிங்கில் இப்படி ஆடுது பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்.
மகனே கலங்காதே, இயேசுவை விசுவாசி. அற்புதத்தை செய்கிறவர் அனஸ்தர் அல்ல, ஊழியக்காரன் அல்ல, அற்புதத்தை செய்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கண்டாலே பிசாசு நட்டுங்கும். அதை நம்ப. சமாதியின் தேவன் தாமை பிசாசை உன் காலில் நசுக்குவார்னு வேறும் சொல்லுகிறது. அதை நம்பு மகனேன்னு சொன்னேன். அந்த பெரியவரும் அவருடைய பிரதரும் என் காலில் விழுந்தார்கள். நான் காலில் விழாதீர்கள், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஜீசஸ் என்று சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தையும் அபிஷேகத்தினுடைய அக்கினியும் இயேசுவின் நாமத்தையும் உங்கள் மேல் தெளிக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தாய் விடுதலையானாள். தகப்பன் பைக்குள் வைத்திருந்த அந்த சங்கிலியை தூக்கி எறிந்தாள். பிள்ளைகள் விடுதலையானார்கள். இன்றைக்கு தகப்பன் ஊழியம் செய்கிறார். அவருடைய 3 பிள்ளை, ஒரு பிள்ளை ஊழியத்தை தொடர்கிறது, இன்னொரு பிள்ளை இன்ஜினியர் ஆனான், இன்னொரு பிள்ளை டாக்டராக மாறினான். அவன் பிசாசின் கீழ் அளிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். நான் சொல்வது பொய்யல்ல, அவர் ஒருவர் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். அவரை பார்த்தளவில் பிசாசுகள் கட்சித்து ஓடும், நம்மை ஒன்றும் செய்யாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தில் காணப்படுற ப்ராப்ளம் அல்லது குடும்பத்தில் காணப்படுற ப்ராப்ளம் அனாவசியமாய் யாரோ ஒருத்தர் வந்தார், வெளிநாட்டில் அவனுடைய சரக்கு இப்போ வெளிநாட்டு பிஸ்னஸில் இது பண்ணணும்னு சொல்லி 60 லட்சம் பேங்க்கில் லோன் எடுத்து கொடுத்து விட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அதை இது பண்ணலை, அது வரல அப்படின்ட்டார். இந்த 60 லட்சம் கடனை அடைக்க வட்டியோடு அவள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வருஷ அலைச்சல், எத்தனை கண்ணீர், சம்பாதிப்பதெல்லாம் அந்த கடனை அடைப்பதற்கே ஆயிற்று. இன்னும் அடைபடவில்லை, இன்னும் இருக்கிறது. வாழ்க்கையே அதில் முடிந்துவிடும் போல இருக்கிறது. அவருடைய இல்லத்தரசி சொன்னாள், நான் நிறைவாக வந்தேன், என் தாய் எனக்கு கிட்டத்தட்ட 100 பவுன் போட்டார்கள், எல்லாம் போய்விட்டது, ஒரு சொந்த வீடு இல்லை, எதுவுமே இல்லை என்று அழுதார்கள். நான் யோசித்து பார்த்தேன். ஒரே நாள் நயவஞ்சகத்தால் வசீகரமாய் பேசி 60 லட்சத்தை வாங்கி ஏமாத்தினானே, அவன் எங்கே என்று கேட்டான். இங்கே தான் இருக்காங்க பிரதர், அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறார். ஆனால் யார் அடைப்பார்? யார் கடன் அடைப்பார்? இன்றைக்கு இந்த கொரோனா வந்திருப்பாடு எத்தனை பேர் நஷ்டத்தில் உட்கார்ந்துருக்காரு, எத்தனை பேர் சோதனை மேல் சோதனைப்படுகிறார். யோபு என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவம் செய்யல. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தான ஆண்டு சொன்னார். ஆனால் பாவம், ஸ்கின் டிசார்டர்ஸ், என்ன பயம். புழுக்களை பார்த்து நீ என் தாய் சொன்ன எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் இல்லையா? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். இதே போல தான் அந்த அருமையான ஸ்திரீ சொன்ன 2 பசங்களையும் கடன் நிமித்தம் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அநேகர் இயேசு வாழ்ந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டுக்காக இந்த காலத்தில் வியாதிகள், கடன், வேலை இல்லாமல், ப்ரொமோஷன் ஆகாமல், ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல், அல்லது குழந்தை இல்லாமல், இப்படி பல காரணங்களால் சோர்ந்து போயிருக்கிறார். முறிந்த ஆவி யார் தாங்க முடியும்? ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் ஈடுபடுவார். இன்றைக்கு அவர் வருவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் கண்ணீரை கண்டிப்பாய் துடைப்பார். அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார், ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். நம்பிக்கையோடு இருங்கள். ஒருவேளை உடனே நடக்காவிட்டால் நிச்சயமாய் நடைபெறும், நிச்சயமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இளம் சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், இந்த எத்தனை காரியங்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு உங்களை கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அங்கே யோபை சந்தித்த இரட்டிப்பான நன்மையை தந்தார், அவனை ஆசீர்வதித்தார். தாவீதின் இரட்டை களைந்து புலம்பலுக்கு பல ஆனந்த தைலத்தை கொடுத்தார். உங்களுக்கும் செய்வார். இயேசு குணமாக்காத வியாதிகளே இல்லை. அதையெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் பாருங்கள் பிள்ளைகளா. அநேருக்கு அறிமுகப்படுத்தி நம்ம கூட்டங்களுக்கு அநேக கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவள் கேட்கட்டும் தேவனுடைய வார்த்தை. இயேசு அங்கே பிரசனங்களை குணமாக்கட்டும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் கர்த்தாவே, பிசாசுகளினாலே தேவனே உம்முடைய தண்டனையினாலே அல்லது கர்த்தாவே சடுதியாக ஏற்படுகிற இந்த பயங்கரனினாலே, நோய்களினாலே வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கிப்பார்.
பஞ்சத்தினாலே வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். சாரிபாத்தூர் விதவை போல கர்த்தாவை தனக்கு இருந்த ஒரே அப்பத்தில் பங்கு போட்டு தீர்க்கதரிசி கொடுத்து பெறுகிறார். அதே போல் இந்த சிறுவன் 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த பெருக்கத்தை கண்டான். அதுபோல உடைய பிள்ளைகள் எப்பொழுது பார்த்தாலும் சம்பாதிப்பெல்லாம் கடனுக்கும் வட்டிக்கும் போகும்போது அவருடைய கண்ணீரை துடைத்தாலும் வியாதிக்கு போகும்போது அந்த வியாதியை நீக்கி போடும். வைத்திரால் முடியாது நீர் செய்யும் இயேசு சுவாமி. இப்பொழுது செய்யும். பைல்ஸ் நோய்கள் பட்டு போவதாக. கேன்சர் வியாதிகள் சுருங்கி ஒன்றுமில்லாமற் போவதாக. வலிமை இழப்பதாக. இயேசுவின் நாமத்திலே வால் ப்ராப்ளம் ஒன்றுமில்லாமற் புகட்டும். இதய அடைப்புகள் ஒன்றுமில்லாமல் புகட்டும். குருட்டுத்தன்மை இப்பொழுது கர்த்தாய் வெளிச்சமாய் மாறட்டும். காது கேளாவுடைய காதுகள் கேட்கட்டும். பேசாத வாய்கள் பேசட்டும் ஐயா. பிறால் ஏமாற்றப்பட்டு லட்சக்கணக்கில் கடன் உள்ளவர்கள் கடனாளிகளின் மத்தியில் அவளை விடுதலையாக்கும். வட்டி கடன் கந்து வட்டி வாங்குறவருடைய மத்தியில் பேசும். கந்து வட்டி வாங்காதே என்று சொல்லமே சப்பா. அது கிறிஸ்தவளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வட்டிக்கு பணத்தை கொடுப்பது தவறு வேறும் சொல்லுது. அதை உணரும்படிக்க செய்யும் இயேசு சுவாமி. ஏழைகளை கொள்ளையடிக்காதபடி செய்யும். நல்ல உம்முடைய பிள்ளை விரும்பியும் திருமணத்தை வேண்டும் என தடுத்து வைத்துக்கிற இடத்துல திருமணத்தை நடத்தி வையும். குழந்தையற்ற தமிழ் குழந்தைகளை தாரும். இப்பொழுதும் கூட தீராத வியாதியுள்ள தங்களுடைய பிள்ளைகளை கையில் ஏந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். டிவி ஒளித்தை தவறாமல் பாருங்கள். கன்னியாகுமரி மகிழ்ச்சியான சாட்சி. லேட் மெச்சூரிட்டி வரும். லேட்டாக தான் இந்த குழந்தையுடைய உறுப்பெல்லாம் செயலாற்றாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனால் டிவிக்கு முன்பாக குழந்தையை காட்டும்போது கர்த்தர் அந்த குழந்தையை நார்மல் ஆக்கினார். லேட் டெவலப்மெண்ட்டில் உடனே சுகமாக்கினார். உங்களுக்கும் செய்வார். மனம் கலங்க. கர்த்தனோடு கூட இருப்பாராக. ஆமென். சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை. அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் அவர்கள். குடும்பமாக வாருங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், 5 கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எனது பெயர் ஜாய்ஸ். நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் வசித்து வருகிறேன். 2017ஆம் ஆண்டு திடீரென எனக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது.
சாதாரண தலைவலிதான் என்று நினைத்த எனக்கு சோதனை காலம் துவங்கியது. தலையில் ஏற்படும் வலி பிரசவ வலியை காட்டிலும் அதிகமாக இருந்தது. வலி ஏற்படும் போதெல்லாம் அழுது கத்தி சிறு பிள்ளை போல கூப்பாடு போடுவேன். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்த பின்புதான் வலிக்கான காரணம் தெரிந்தது. என் மூளையின் அருகில் கட்டி இருப்பதாக மருத்துவர் கூறினார். மேலும் 3 மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தேன். அங்கேயும் அதே ரிசல்ட் தான் வந்தது. வலி ஒரு பக்கம் பாடாய் படுத்த தற்கொலை எண்ணமும் தோன்றியது. அப்போதுதான் 2018ஆம் வருடம் ஜனவரி மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜாஷ்வா அவர்களின் ஜெப ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டேன். பாஸ்டர் அவர்கள் அனைவருக்கும் அந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தங்களை வழங்கினார். அப்போது எனக்கு மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்கள். தேவ செய்தி முடிந்தவுடன் தனி ஜெபத்தில் பாஸ்டரிடம் சென்று என்னுடைய தலைவலி குறித்தும் மூளையில் இருக்கும் கட்டி குறித்தும் கூறி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். பாஸ்டர் அவர்கள் பாரத்துடன் ஜெபித்துவிட்டு சுகமாவீர்கள், விசுவாசத்துடன் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அந்த நொடியிலிருந்தே என் தலைவலி என்னை விட்டு நீங்கியது. மூளையில் இருந்த கட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது. 8 வருடங்களான பின்பும் இன்று வரை எந்த ஆபரேஷனும் நான் செய்து கொள்ளவில்லை. அற்புத சுகத்தை கொடுத்த கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜாய்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நான் வரேன். எனக்காக ரொம்ப வாஞ்சோடு ஜெபிச்சாரு. நானும் விசுவாசத்தோடு நான் இது 2வது முறை நான் சாட்சி அங்கே நிற்கிறேன். 2017 எனக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. பிரெயினில் கிட்ட கட்டி இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னுட்டு நான் 2-3 ஹாஸ்பிட்டலில் போனேன். அதே டாக்டர்ஸ் சொன்னதே தான் சொன்னாங்க. இந்த இடத்துல பயங்கர பெயின், பிரசவ வலி விட மோசமாக இருக்கும். நான் உருண்டு அழுவேன், அவ்வளோ வலி இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த பிள்ளைக்கு சுகம் நான் டாக்டர்ஸ்ங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாதுப்பா, பரிபூர்ண சுகத்தை நீங்கள் தரணும்னுட்டு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் இடத்துல நான் என் குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் இங்கே 2017 வந்த உடனே நான் நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும் என்ற வாக்குத்தத்த வசனம் நம்ம ஐயா நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் எனக்காக ஜெபிச்சுட்டு நல்ல இடமா நீங்கள் விசுவாசத்தோட போங்கன்னாரு. விசுவாசத்தோட ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தேன். 2017 டாக்டர் சொன்ன அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த 8 ஆண்டுகளாக என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்காங்க. அந்த பெயினே இல்லை. இன்னி வரைக்கும் எனக்கு ஃபீவர் வந்தால் கூட அந்த தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியல. இது ஒரு அறிகுறியே இல்லாமல் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.